So, Vanakkam, myself Kandasamy, Assistant Professor working in EEE Department. So, in this class, we are going to say about multiple choice questions in power system analysis subject because already உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கொரோனா டைமில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க்ஸ் அண்டு 2 மார்க்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் வந்து பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 5th செம்மில் ட்ரிபிளிக்கு வர சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை மட்டும்தான் பார்த்துட்டு போனால் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா இதை நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கில் மட்டும் வந்து யூனிட் வைஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு சம் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாக வர கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் இருக்கும். பட் கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் அந்த மாதிரி இருக்கிறது வந்து 2 மார்க்ஸில் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு 15 to 20 ஆர் மோர் தென் 20 கொஷின்ஸ் பர் யூனிட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதான் ஃபஸ்ட் யூனிட்டோட சிலபஸ். ஃபஸ்ட் யூனிட் இஸ் பவர் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பவர் சிஸ்டமோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். பேசிக்காக பவர் சிஸ்டம் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ நம்ம இந்தியாவில் என்ன சினரியோ வந்து பவர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. தென் அது இல்லாமல் சம் பர் யூனிட் ரியாக்டன்ஸ் டயக்ராம் வந்து நம்ம ஃபர்தர் யூனிட்ஸ்க்கு வந்து லோட் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்டு ஷார்ட் சர்க்யூட் அனாலிசிஸ்லாம் இருக்குது, அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த பர் யூனிட் ரியாக்டன்ஸ் டயக்ராம் வந்து எப்படி ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரா பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிங்கிள் லைன் டயக்ராம்லேருந்து பர் யூனிட் ரியாக்டன்ஸ் டயக்ராம் அண்ட் பர் யூனிட் குவாலிட்டிஸ் அண்ட் பர் யூனிட் இம்பிடன்ஸ் டயக்ராம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதில் இருக்கிற அந்த கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. இது இல்லாமல் ஒன் மோர் பார்ட் என்ன அப்படின்னா பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் வர கான்செப்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் வந்து இந்த யூனிட்டில் இந்த போர்ஷன்ஸ் தான். சரியா? ரிமைனிங் வந்து இது எல்லாமே தியரியாக தான் இருக்கும். நீட் ஃபார் பவர் சிஸ்டம் பிளானிங் அண்ட் ஆப்ரேஷனல் ஸ்டடீஸ் இதில் சும்மா தியரியாக நீங்கள் படிச்சிங்கனாவே டேரெக்டாக கொஷின்ஸ் இருக்கும். அது ரொம்ப உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 2 டாபிக்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் டயக்ராம் அந்த டாப்பிக்லேருந்து வர கொஷின். இது ஒரு பார்ட் பி கொஷின் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இதில் வர கான்செப்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரே கொஷினாக வந்து ஒரு பார்ட் பி கொஷினாக சூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதில் வர கான்செப்ட் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து MCQவில் ஒரு சிம்பிள் கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட்டர் அண்ட் கனெக்டட் டு டிரான்ஸ்மிஷன் லைன் த்ரூ டிரான்ஸ்ஃபார்மர் T1 and again at the end of line 1 there is one more transformer T2. So that transformer LV is connected to again one generator G2. So இதில் வந்து for each and every equipments they have given the details about kV, MVA and their corresponding reactance. Okay, so இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா choose 25 kV. சரியா? 25 kV வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க as base voltage. ஸோ பேஸ் வோல்டேஜ் வந்து 25 வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அட் த ஜென்ரேட்டர் G1. ஸோ உங்கள் ஜென்ரேட்டர் G1 இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஜென்ரேட்டர் G1ல் வந்து பேஸ் கேவி வந்து கொடுத்துருக்காங்க, அதை சூஸ் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு MVA பேஸ் MVA வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 200 MVA ஆஸ் த MVA பேஸ். ஸோ இந்த பேஸ் வேல்யூஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரியாக்டன்ஸ் டயக்ராம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரியாக்டன்ஸ் டயக்ராம் ஆர் இம்பிடன்ஸ் டயக்ராம் வந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் G1 அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து கொஞ்சம் சாய்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் வந்து ஜென்ரேட்டர். ஸோ இதனுடைய கிவன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ஸ் இங்கே இருக்குது, MVA இங்கே இருக்குது, KV இங்கே இருக்குது. பிகாஸ் ஏன் ஜென்ரேட்டர் G1லேருந்து இந்த ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பேஸ் KVA அண்ட் பேஸ் MVA வந்து ஜென்ரேட்டர் G1க்கு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ MVA வந்து காமனாக இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன அப்படின்னா MVA பேஸ் ஈக்குவல் டு கிவன் இட் இஸ் 200 MVA.
For a generator G1 side, the kV base is equal to 25 kV. ஸோ இந்த 25 kV தான் வந்து சூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி கிவன் ரியாக்டன்ஸ் ஒன்று இருக்கும். அதில் வந்து நியூ பேஸ் வேல்யூக்கு வந்து கிவன் ரியாக்டன்ஸ் வந்து நியூ ரியாக்டன்ஸ் வேல்யூ நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் நியூ வேல்யூ ஆஃப் பர் யூனிட் ரியாக்டன்ஸ் ஆர் பர் யூனிட் இம்பிடன்ஸ். அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது சிம்பிளாக நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அந்த ஃபார்முலா ஃபஸ்ட் நான் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இசட் பர் யூனிட் நியூ இஸ் ஈக்குவல் டு இசட் பர் யூனிட் ஓல்டுன்னு வச்சுக்கலாம் ஆர் கிவன் வச்சுக்கலாம். நான் வந்து கிவன் வச்சுக்கிறேன். பிகாஸ் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ வந்து நீங்கள் ஓல்டுன்னு வச்சுட்டாலும் சரி இல்லை கிவன் வச்சுட்டாலும் சரி, நான் கிவன் வச்சுருக்கேன். ஸோ இன்ட்டு ஸோ வோல்டேஜ் ரேஷியோ, சரியா? வோல்டேஜ் ரேஷியோ ஸ்கொயர் இன்ட்டு MVA ரேஷியோ, சரியா? ஸோ இது எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, இப்போ இந்த பர் யூனிட் இசட் பர் யூனிட் நியூ வந்து எப்போவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு MVA பேஸ் நியூக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே MVA பேஸ் நியூனா கிவன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கும். MVA பேஸ் கிவன், சரியா? ஸோ இங்கே வந்து என்னன்னா வோல்டேஜ் ரேஷியோஸ், பேஸ் வோல்டேஜ் ரேஷியோஸ். இப்போ பேஸ் வோல்டேஜ் ரேஷியோஸ் எழுதிக்கோங்க. KV பேஸ், இங்கே KV பேஸ். ஸோ இங்கே ஆக்சுவலாக இங்கே ரேஷியோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூமரேட்டர் என்ன இருக்குது, நியூ இருக்கா? அப்போ இங்கே வந்து கிவன். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, டினாமினேட்டரில் கிவன் இருக்குது. அப்போ இங்கே வந்து நியூ. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக போயிடும். சரியா? ஸோ இப்போ அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ ஜென்ரேட்டர் G1க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இசட் பர் யூனிட் கிவன். ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் G1, இங்கே ஜென்ரேட்டர் G1 பாருங்கள். இங்கே கிவன் வந்து ரியாக்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து இசட் பர் யூனிட் கிவன் வச்சிருக்கேன். தட் இஸ் இப்போ இம்பிடன்ஸ்னு சொல்லியிருக்கேன். இங்கே பட் ரியாக்டன்ஸ் இருக்குது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் இருக்குது. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்பரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 9% ஈக்குவல் டு 0.09. ஸோ KVB கிவன். ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் டு திஸ் ஜென்ரேட்டர் G1, ஏன்னா ஜென்ரேட்டர் G1க்கு தான் நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ KB வந்து எவ்வளோ கிவன் அப்படின்னா 25. ஸோ 25 KVன்னா KVயில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். 25 × 3, அதாவது 10 to the power 3ன்னு போடக்கூடாது. சரியா? 25 × 10 to the power 3ன்னு போட்டிங்க தப்பு. KV எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். 25 நியூ வேல்யூ வந்து நீங்கள் ஜென்ரேட்டர் சைட் G1 என்ன அப்படின்னா தட் இஸ் பேஸ் நியூ வேல்யூ வந்து 25 ஸ்கொயரு அண்ட் MVA நியூ. ஸோ MVA நியூ வந்து இதுக்கு தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இது ரெண்டும் நத்திங் பட் நியூ வேல்யூஸ். இது ரெண்டுமே நியூ வேல்யூஸ். ஸோ இந்த நியூ வேல்யூஸ்க்கு வந்து நம்ம ரியாக்டன்ஸ் டயக்ராம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து MVA நியூ வந்து எவ்வளோனா 200. ஸோ MVA கிவன் எவ்வளோ அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் எக்யூப்மெண்ட் எங்கே இருக்குது ஜென்ரேட்டர் G1 அதனுடைய MVA வந்து 100. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 0.018 per unit. சரியா? 0.018 per unit. இது வந்து நியூ வேல்யூ ஆஃப் ரியாக்டன்ஸ் ஃபார் ஜென்ரேட்டர் G1. ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஜென்ரேட்டர் J 0.18 அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0.18 இருக்குது, இங்கே ஒரு 0.18 இருக்குது. அப்போ ARBயில் இருக்கும். இதில் வந்து 0.21, இதில் 0.21. இது கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஆன்சர் இல்லை, இந்த ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே சேம் தான். சரியா? ரெண்டுமே சேம் தான். பட் இதில் எது டிஃபர் ஆகுதுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து உடனே வந்து டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ங்கிறப்போ நம்ம டைம் சேவ் பண்ண தான் பார்க்கணும். அதனால் அது நம்ம சால்வ் பண்ணலாம். பட் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் படி அடுத்து என்ன போகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு 1 போகும். சரியா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 1 வந்து சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் பார்க்கலாம் நம்ம ப்ரொசீஜர் படி. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா MCQவில் நீங்கள் டேரெக்டாக டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு சால்வ் பண்ணலாம் அடுத்தது. பட் நான் வந்து இப்போ ஆர்டராக தான் போக போகிறேன். அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபார்மர் T1. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் T1 பார்த்தீங்கன்னா நம்ம KVB வந்து இப்போ எந்த செக்ஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஜென்ரேட்டர் 1. அப்போ இதனுடைய LT சைடு இதுதான் LT, இது வந்து HD சைடு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு LT சைடு நீங்கள் வந்து நியூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா பேஸ் வேல்யூ ஆஃப் KV வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சரிங்களா? பிகாஸ் இங்கேயும் வந்து ஜென்ரேட்டரோட இந்த LT சைடு வந்து 25 kV தான். ஜென்ரேட்டர் வந்து LT சைடு தான் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த LT சைடு 25 kV. அப்போ ஆல்ரெடி இருக்க பேஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதே சேம் 25 kV. ஸோ சேம் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இசட் பர் யூனிட் நியூ இஸ் ஈக்குவல் டு
given value எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் T1 வந்து 12%. ஸோ அப்போ வந்து J.12. ஸோ கேவிபி given வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் T1 பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது LT சைடு, இது LT சைடு 25 kV. ஸோ 25 டிவைடட் பை நியூ வேல்யூ வந்து இந்த செக்ஷனில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் LT சைடில் நியூ வேல்யூ வந்து என்ன அப்படின்னா அதுவும் 25 தான். இங்கே ஸ்கொயர் வரணும். ஸோ MVA நியூ வந்து நம்ம நியூ வேல்யூ இது வந்து காமன், எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே வந்து இந்த MVA நியூங்கிறது மட்டும் காமனு. இதுக்கு வந்து ரியாக்டன்ஸ் டயக்ராம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து 200 தான். ஸோ MVA given, சரி MVA பேஸ் given. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் T1க்கு வந்து MVA எவ்வளோனா 90. ஸோ 90 இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா J.27 per unit. ஸோ இந்த J.27 per unit பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்லையுமே சேமாக தான் இருக்குது, சிமிலராக தான் இருக்குது. சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு சால்வ் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த நெட்வொர்க்கில் டிரான்ஸ்ஃபார்மர் T1க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா லைன், டிரான்ஸ்மிஷன் லைன் 1 இருக்குது. ஸோ லைன் 1. ஸோ இந்த லைன் 1 நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைன் 1 வந்து T1 டிரான்ஸ்ஃபார்மரோட HT சைட்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? HT சைடு தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ HT சைடு வோல்டேஜ் லெவல் வந்து இங்கே இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த வோல்டேஜ் லெவல் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து இந்த செக்ஷனில் இருக்க கேவிபி நியூ வந்து இங்கே போகும்போது உங்களுக்கு என்னென்னா சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த கேவிபி நியூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கேவிபி நியூ ஈக்குவல் டு கேவிபி ஓல்டு. ஸோ ஓல்டுங்கிறது ஆல்ரெடி LT சைடில் இருந்த வேல்யூ தான் ஓல்டு, அதுதான் இந்த 25 kV இன்ட்டு எந்த சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், HT சைடு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ HT ரேட்டிங் டிவைடட் பை LT ரேட்டிங். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு தெரியும் 25 kV. ஸோ இது வந்து HT சைடு வந்து 220. ஸோ டிவைடட் பை LT சைடு வந்து 25. ஸோ இந்த 25 கேன்சல் ஆச்சுன்னா 220 kV வரும். ஸோ இதுதான் வந்து kV be new on HT side of transformer where the line 1 is connected. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நியூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு ஹிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இங்கே LT சைடு பார்த்தீங்கன்னா பேஸ் கேவிபி நியூ வந்து எவ்வளோ இருந்துச்சு, 25 இருந்துச்சு. அந்த 25 வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட LT ரேட்டிங்க்கு ஈக்குவலாக இருக்கும்போது, அதாவது 25 இங்கே ஈக்குவலாக இருக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட HT சைடு எவ்வளோ 220 இருந்துச்சுன்னா அதுதான் இங்கே வந்து கேவிபி நியூவாக வரும் லைன் 1க்கு. சரியா? அப்போ இங்கே 220 தான் HT சைடோட ரேட்டிங்கு. அப்போ கேவிபி நியூ வந்து இங்கே 220 தான் வரும். அது ஃபார்முலா படி நீங்கள் போட்டாலும் சரி. அதர்வைஸ் இந்த கேவிபி நியூ இங்கே வந்து LT சைடு 25 இருந்துச்சு, LT சைடோட ரேட்டிங்கும் 25 தான். அதனால் இங்கே 220 HT சைடோட ரேட்டிங் தான் இங்கே கேவிபி நியூவாக வரும். தட்ஸ் ஆல். ஸோ ஓகே, பட் இங்கே லைனுக்கு வந்து கிவன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ சரியா 150 ஓம்ஸ்னு கொடுத்துருக்காங்க லைனுக்கு. இப்போ Z per unit நியூ கேல்குலேட் பண்ணுறப்போ பர் யூனிட் தான் வச்சுப்போம், ஏன்னா ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துருக்கிறதா நியூன்னு ஒன்று தேவையில்லை. ஸோ இப்போ Z per unit is equal to Z actual divided by Z base. ஸோ இந்த Z actual தான் பார்த்தீங்கன்னா 150 ஓம். அப்போ Z base வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு. Z base வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன், இது அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து Z base மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ Z base equal to KV base square divided by MVA base. ஸோ அந்த செக்ஷனோட இப்போ வந்து நியூ வேல்யூக்கு தான் நம்ம வந்து ரியாக்டன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். அப்போ அந்த செக்ஷனில் நியூ வேல்யூ ஆஃப் KV பேஸ் எவ்வளோ, அதே மாதிரி MVA பேஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ KV பேஸ் எவ்வளோ அப்படின்னா 220 ஸ்கொயர். ஸோ MVA பேஸ் வந்து நியூ வேல்யூக்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ரியாக்டன்ஸ் டயக்ராம். அதனால் MVA பேஸ் வந்து நியூ வேல்யூ எவ்வளோன்னா 200. ஸோ இப்போ இங்கே இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 242 ஓம். ஸோ இந்த 242 வந்து Z பேஸ்க்கு ஈக்குவல். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ Z பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு Z ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இங்கே ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 கொடுத்துருக்காங்க. ஸோ 150 டிவைடட் பை உங்களுக்கு வந்து Z பேஸ் எவ்வளோ 242. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா லைன் 1க்கு J.62 பர் யூனிட். ஸோ இப்போ இதுலேருந்து இந்த ஆப்ஷன் உள்ளது ரெண்டில் எது இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.62 இருக்குது. அப்போ ஆப்ஷன் நமக்கு எது கரெக்டான ஆன்சர்னா B தான் கரெக்ட்.
சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், இதே சேம் கான்செப்ட் தான். பட் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. இன்னொன்று வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 1 டிரான்ஸ்ஃபார்மர் 2 எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. அதனால் உனக்கு கேவிபியும் வந்து அந்த ரேட்டிங்கும் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது. இங்கே 220 to 25, அதனால் சேம் அதே வேல்யூ தான் வரும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. அதேமாதிரி ஜென்ரேட்டர் G2க்கும் அதே சேம் ரேட்டிங் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? அதனால் அதே சேம் 0.18 தான் வரும். அதனால் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை இந்த ஆப்ஷன் வந்து இப்போ கரெக்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினும் வந்து பர் யூனிட் ரியாக்டன்ஸ் டயக்ராம் அந்த டாப்பிக்லேருந்து வர கொஷின், சேம் கொஷின். ஸோ 25 MVA 33 kV டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் அ பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் 0.9. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வோல்டேஜ் அண்ட் MVA ரேட்டிங் கொடுத்துட்டு அதனுடைய பர் யூனிட் ரியாக்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? த பர் யூனிட் இம்பிடன்ஸ் அட் அ நியூ பேஸ். ஸோ ஒரு நியூ பேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன பேஸ்னா MVA பேஸ். ஏன்னா 50 MVAன்னு கொடுத்துருக்காங்க. 50 MVA பேஸ்க்கு அட் 11 kVக்கு என்ன நியூ வேல்யூ ஆஃப் பர் யூனிட் இம்பிடன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ண ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண அதே சேம் ஃபார்முலா தான். எப்பவுமே நமக்கு தெரியும் இல்லையா? Z per unit நியூ இஸ் ஈக்குவல் டு Z per unit வோல்ட் ஆர் கிவன் வச்சுக்கலாம் இன்ட்டு KVB ரேஷியோ ஸ்கொயர் இன்ட்டு MVA ரேஷியோ. சரிங்களா? MVA ரேஷியோ வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், Z per unit நியூ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு MVA பேஸ் நியூன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதனால் அது நியூமரேட்டரில் இருக்கும். அப்போ டினாமினேட்டரில் என்ன வரும்னா MVA பேஸ், இது வந்து கிவன்னு. ஸோ இங்கே வந்து KVB ரேஷியோ. ஸோ KVB. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து அசைன் பண்ண வேண்டியது. இங்கே வந்து டினாமினேட்டரில் கிவன் இருக்குது, அப்போ இங்கே நியூமரேட்டரில் கிவன் வரும். ஸோ இங்கே வந்து நியூ இருக்குது, எங்கன்னா நியூமரேட்டரில் இருக்குது, அப்போ டினாமினேட்டரில் நியூ வந்துடும். ஸோ இதில் Z per unit கிவன் பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 0.9 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே ஆன்சரில் J போடல, அதனால் அந்த வேல்யூ அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் போதும், 0.9. ஸோ நெக்ஸ்ட்டு KVB கிவன். ஸோ KVB கிவன் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கிவன் KVB ரேட்டிங் அவ்வளோதான். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோ 33. ஸோ KVB நியூ பார்த்தீங்கன்னா நியூ வேல்யூ பேஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த வேல்யூக்கு தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இது MVA நியூ, இது வந்து KVB நியூ. ஸோ அப்போ KVB நியூ வந்து எவ்வளோனா 11 kV ஸ்கொயரு. ஸோ நெக்ஸ்ட் MVA நியூ. ஸோ MVA நியூ பார்த்தீங்கன்னா 50. ஸோ MVA கிவன் இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட MVA ரேட்டிங் 25. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்குன்னா ஆப்ஷன் டி 16.2 கிடைக்கும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் பர் யூனிட் ரியாக்டன்ஸ் டயக்ராமில் அதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் இதில், அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இதில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அந்த ரெசிஸ்டரோட ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? த பர் யூனிட் வேல்யூ ஆஃப் a 4 ohm ரெசிஸ்டர். அப்போ 4 ohm ரெசிஸ்டருங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது ஆக்சுவல் வேல்யூ. அதுக்கு பர் யூனிட் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. பட் என்ன பேஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, பேஸ் MVA கொடுத்துருக்காங்கன்னா பேஸ் MVA இஸ் 100 MVA. பேஸ் MVA இஸ் 100 MVA அண்ட் பேஸ் வோல்டேஜ் இஸ் 10 kV. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ இருக்குது, பேஸ் வோல்டேஜ் அண்டு பேஸ் MVA கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பர் யூனிட் எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் Z per unit is equal to Z actual divided by Z base. ஸோ இந்த Z base வந்து நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ Z base equal to, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து சால்வ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணியிருந்தோம், KVB ஸ்கொயர் டிவைட் பை MVA பேஸ். ஸோ இதில் சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, அதர்வைஸ் இந்த எக்ஸ்பிரஷன் இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் டோட்டலாக மாற்றிட்டு அந்த வேல்யூஸ் கடைசியாக சப்ஸ்டிட் பண்ணலாம் சரி. சரிங்களா? ஸோ இப்போ Z பேஸ் வந்து நான் இங்கேயே கேல்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ KVB பேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 10. ஸோ 10 ஸ்கொயரு. ஸோ MVA எவ்வளோ 100. ஸோ இது 100 டிவைட் பை 100 1 வந்துடும். சரிங்களா? ஸோ Z பேஸோட வேல்யூ வந்து 1 ohm. ஸோ இப்போ Z பர் யூனிட் வேணும் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து Z ஆக்சுவல் வந்து நம்ம அந்த ப்ராப்ளத்துலேயே கொடுத்துட்டாங்க 4 ohmனு சொல்லிட்டு. ஸோ 4 டிவைடட் பை Z பேஸ் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 1. ஸோ 4 பர் யூனிட். ஸோ யூனிட் வந்து பர் யூனிட் தான் சொல்லுவோம் சரியா?
ஏன்னா வந்து நம்ம பர் யூனிட் வேல்யூ எழுதும்போது யூனிட் எழுதக்கூடாது, பர் யூனிட் தான் எழுதுவோம். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின். ஸோ ஃபோர்த் கொஷினும் சேம் பர் யூனிட் ரியாக்டன்ஸ் டயக்ராம் அந்த டாப்பிக்லேருந்து வந்தது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர் யூனிட் இம்பிடன்ஸ் Z பர் யூனிட் கேட்டிருக்காங்க இன் ஏ 3-phase சிஸ்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் வோல்டேஜ் அண்ட் பேஸ் MVA கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா தான் இது. ஆல்ரெடி நம்ம தேர்ட் ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணால் அதே சேம் ஃபார்முலா Z ஆக்சுவல் டிவைட் பை Z பேஸ்னு வரும். ஸோ பர் யூனிட்னாவே எனக்கு நமக்கு என்ன அப்படின்னா Z பர் யூனிட்னாவே Z ஆக்சுவல் டிவைட் பை Z பேஸு. ஸோ இந்த Z பேஸ் தான் என்ன அப்படின்னா KVB ஸ்கொயர் டிவைடட் பை MVA பேஸ். அப்போ இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும், MVA பேஸ் வந்து நியூமரேட்டர் போயிடும், இங்கே டினாமினேட்டர் KVB ஸ்கொயர் இருக்கும். இந்த ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். சரிங்களா? இது வந்து Z ஓம்ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ டிவைட் பை பேஸு. பேஸ்க்கு வந்து என்ன வரும், Z பேஸ்க்கு KVB ஸ்கொயர் டிவைட் பை MVA. MVA வந்து இப்போ இங்கே டிவைட் பை MVA இருக்கிறதுனால இங்கே நியூமரேட்டரில் பேஸ் MVA வந்துடும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் இந்த ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெப்ரசன்டேஷனு. நத்திங் பட் இந்த வேரியபிள்ஸோட நேம்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் Z பர் யூனிட் ஓல்டு. ஸோ இங்கே ஓல்டுங்கிறது என்ன அப்படின்னா கிவன் வேல்யூன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிவன் வேல்யூன்னு வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஏன்னா ப்ராப்ளத்தில் கிவன் டேட்டா இருக்கிறதுனால கிவன் வேல்யூன்னு வச்சு சால்வ் பண்ணோம். பட் இது வந்து இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில் அப்படின்னா ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. Z பர் யூனிட் ஓல்டு இஸ் த பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆன் த பவர் பேஸ். ஸோ பவர் பேஸ் கொடுத்துட்டாங்க, SB ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் பர் யூனிட் வேல்யூக்கான பேஸ் வந்து என்ன அப்படின்னா SB ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வோல்டேஜ் பேஸ் VB ஓல்டு. ஸோ தட்ஸ் ஆல். இந்த வேரியபிளோட ரெப்ரசன்டேஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. அண்ட் வாட் வுட் பி த பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆன் த நியூ பவர் பேஸ். நியூ பவர் பேஸ் வந்து SB நியூன்னு வச்சுட்டாங்க. தட்ஸ் ஆல். அண்ட் வோல்டேஜ் பேஸ் நியூ என்ன அப்படின்னா BB நியூன்னு வச்சுருக்காங்க. தட்ஸ் ஆல். அப்போ அந்த இந்த வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த வேரியபிள் என்ன ஈக்குவேஷன்ஸ் வந்து வரும் Z பர் யூனிட் நியூன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். Z பர் யூனிட் நியூ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு MVA பேஸ் நியூன்னு சொல்லியிருந்தேன். அந்த MVAங்கிறத என்ன மாற்றிட்டாங்க இங்கே S பேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து S பேஸ் நியூக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக எது இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து கிடையாது. சரியா? இது கிடையாது. ஸோ இது வந்து SB நியூக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ SB ஓல்டு வந்து அந்த ரேஷியோ இருக்குது. அதே மாதிரி வோல்டேஜ் ரேஷியோஸ் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே அசைன்மெண்ட் இருக்குது, சேஞ்ச் ஆகி வருது. இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே நியூமினேட்டரில் இருக்குது. இந்த நியூ வந்து இங்கே நியூமினேட்டரில் இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. நீங்கள் மற்றது செக் பண்ணிங்கனாலும் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ராங்காக தான் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இல்லை, KVB ஸ்கொயர் கிடையாது. ஸோ இதே மாதிரி இங்கே வோல்டேஜ் ரேஷியோவில் ஸ்கொயர் இல்லை. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் B. So next is fifth question. So a 75 MVA, 10 kV synchronous generator has a direct axis reactance XT ன்னு சொல்லியிருக்காங்க 0.4 per unit. The XT value in per unit to the base of 100 MVA, 11 kV. ஸோ ஜென்ரேட்டரோட ஓன் ரேட்டிங்க்கு வந்து ஒரு பர் யூனிட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய ரியாக்டன்ஸு. பட் அதனுடைய பேஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், சொல்லியிருந்தேன். சரிங்களா? Z பர் யூனிட் நியூ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு MVA நியூ. அப்போ அதனுடைய MVA ரேஷியோ எழுதிடுவோம், KVB ரேஷியோ வந்து இங்கே எழுதிடுவோம். பட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த நியூ அண்ட் கிவன் வந்து அசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே வந்து MVA பேஸ் நியூவில் வந்து இங்கே கிவன் இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து இங்கே நியூமரேட்டரில் கிவன் வரும். ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் இங்கே MVA பேஸில் வந்து நியூமரேட்டர் இருக்குது, அப்போ டினாமினேட்டரில் இங்கே வந்து நியூ. ஸோ இந்த 75 அண்டு 10 kV, 75 MVA அண்டு 10 kV இது எல்லாமே வந்து கிவன் வேல்யூஸ். இட் இஸ் த ஓன் ரேட்டிங் ஆஃப் சிங்க்ரோனஸ் ஜென்ரேட்டர். ஸோ நியூ வேல்யூஸ் வந்து நம்ம பேஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பேஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிற வேல்யூ, தட் இஸ் நியூ வேல்யூ வந்து 100 MVA and KVB new is 11 kV. So both these are new values. That's all. So substitute பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து D கிடைக்கும். சரியா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆன்சர் D கிடைக்கும். So next 7th question. So for a given base voltage and base volt ampere, ஒரு base voltage and base volt ampere, that means power KVB base and MVA base, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா per unit impedance value of an element is X. சரியா? ஒரு பேஸ் வோல்டேஜ் அண்டு பேஸ் பவருக்கு வந்து
per unit reactance கொடுத்துட்டாங்க x என்ன கேக்குறாங்கன்னா what will be the per unit impedance value of the same element சரிங்களா அதே element when the voltage and volt ampere base are both doubled சரிங்களா. that means already இருக்கிற base values voltage base and power base ரெண்டையுமே டபுள் ஆனா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சிம்பிள் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் என்ன அப்படின்னா we are going to relate with KVB new with KVB given சரிங்களா. ஸோ இப்போ சேம் இதே ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ KVB new வந்து என்ன ஆச்சு அப்படின்னா டபுள் ஆயிடுச்சு, டபுள் த டைம் ஆஃப் KVB given சரிங்களா. ஏன்னா பேஸ் இங்கே சொல்லிட்டாங்க டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி MVA base new is equal to double the time of MVA base given. ஸோ இந்த சேம் இந்த ஃபார்முலாவில் வந்து அதை மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸ், இது வந்து Z per unit given இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ். ஸோ அப்போ Z per unit நியூ வந்து என்ன வரும் அப்படின்னா, ஸோ இந்த சேம் ஃபார்முலா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸு. இப்போ இது வந்து கிவன் இருக்கு இல்லையா, ஸோ கிவன் வந்து அப்படியே வச்சுக்க போகிறேன். ஏன்னா இங்கே வந்து நியூ வேல்யூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிவனில் எழுதியாச்சு. ஸோ கிவன் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஸோ KVB given இது வந்து டபுள் த டைம் இல்லைங்களா. KVB new is equal to double the time of KVB given. இது வந்து ஸ்கொயர் பண்ணிருக்கோம். ஸோ MVA new வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிவன்ல நம்ம எழுத போகிறோம். டபுள் த டைம் ஆஃப் MVA base given. So divided by MVA base given. So இது வந்து கேன்சல் ஆகிடும், இந்த கிவன் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். பிகாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிவனில் ரிலேட் பண்ணும்போது நியூ சப்ஸ்டிட் பண்ணோம், சேம் வேல்யூஸ் தான், அதனால் இது கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 1/2 இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸு 1/x இன்ட்டு 1/2 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5x கிடைக்கும். 0.5x. So option is correct option is D. So next 8th question, the one line diagram of a simple power system is shown. So இங்கே கொடுத்துருக்காங்க one line diagram or single line diagram of a power system. ஒரு generator ஒரு transformer இருக்கு, அந்த transformerோட கனெக்ஷன் டைப் கொடுத்துருக்காங்க 3 phase delta to star and star side is connected to the line. That's all. The transformation ratio of the step up transformer is 11/220 kV. So இது வந்து 11 kV, இது வந்து 220 kV சரிங்களா. The base MVA of 100 சரிங்க, base MVA கொடுத்துருக்காங்க and base kV is 11 on the generator side. ஸோ இந்த given values வந்து base வந்து generator side இங்கே தான் கொடுத்துருக்காங்க, generator side கொடுத்துருக்காங்க. The base KV on the transmission side. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சைடுனா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு இல்லையா, இந்த சைடில் உங்களுக்கு வந்து KV பேஸ் வந்து கேட்குறாங்க, KV பேஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த KV பேஸ் வந்து கேட்கும்போது நம்ம நோ நீட் டு ஒரி அபவுட் பேஸ் MVA, இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட LT சைடு வந்து எவ்வளோன்னு பாருங்கள். LT சைடு வந்து 11 kV, அதுதான் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பேஸு. இந்த பேஸ் KV here yes, base MVA is 100 MVA and base KV is 11 kV on generator side கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து ஓல்டு வேல்யூ. இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறனால இந்த செக்ஷனுக்கு வந்து வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் பேஸ் வேல்யூ. அப்போ அதை வந்து நியூ வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ KVB நியூ இஸ் ஈக்குவல் டு, ஸோ KVB ஓல்டு இன்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட எந்த சைடு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோமோ அந்த சைடு வந்து இங்கே நியூமினேட்டரில் இருக்கும், அதாவது HT சைடு. HT ரேட்டிங் டிவைடட் பை LT ரேட்டிங். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது KVB ஓல்டு இந்த LT சைடில் எவ்வளோ இருந்துச்சு பேஸ் அப்படின்னா 11. ஸோ HT சைடு ரேட்டிங் இஸ் 220 அண்ட் LT சைடு இஸ் 11. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா 220 கிடைக்கும்.
ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்டார் அண்ட் டெல்டா இந்த கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நெசசிட்டி கிடையாது. இது வந்து கொடுக்கலாமே சேம் ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே டெல்டா ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்டா ஸ்டார்லாம் கொடுத்துருந்தா நீங்கள் யோசிச்சுப்பீங்க என்னென்னா √3 கன்வர்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு இந்த ஆன்சரில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இந்த ஃபார்முலா வந்து தெரியல அப்படின்னா ஒன்று இந்த 220 × √3 இல்லை 220/√3 வந்து சூஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வோல்டேஜ் வந்து பேஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ √3 கன்வர்ஷனே வராது. சிங்கிள் லைன் டயக்ராம் யூஸ் பண்ணுறதுல அது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ். அந்த √3 கன்வர்ஷனே வராது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 9th கொஷின். The Y-bus matrix of a 100-bus interconnected system is 90% sparse. Sparse is nothing but இப்போ ஒரு 2 பஸ் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பஸ் சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. பஸ் 1 and 2க்கு ஒரு லைன் கனெக்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1, 2 and பஸ் 3 and பஸ் 4. ஸோ இப்போ இதில் லைன் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ ஒய் பஸ் மேட்ரிக்ஸில் Y12ன்னு ஒரு எலமெண்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த எலமெண்ட்டில் இங்கே இருக்க அட்மிட்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம அந்த இடத்துல ஃபில் பண்ணுவோம். அதாவது ஒய் பஸ் மேட்ரிக்ஸில் அந்த அட்மிட்டன்ஸ் கனெக்டட் பிட்வீன் 1 and 2 வந்து நம்ம வேல்யூஸ் வந்து எழுதுவோம். இதுவே வந்து லைன் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 and 3க்கு வந்து எந்த கனெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ 2க்கும் 3க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அப்போ வந்து Y23 நம்ம என்ன அசைன் பண்ணுவோம், 0 தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரியாக்டன்ஸ் வந்து 0 தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த என்ன சொல்லுவோம்னா ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அப்போது இங்கே கொடுத்துருக்க டோட்டல் எலமெண்ட்டில் 90% ஆஃப் எலமெண்ட் வந்து ஸ்பேஸ் அப்படின்னா 0. 90% ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 0ன்னு அர்த்தம். ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இந்த சிஸ்டம் மஸ்ட் பி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த 100 பஸ் இருக்கிற சிஸ்டத்தில் எவ்வளோ டிரான்ஸ்மிஷன் லைன் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கேல்குலேட் total elements in the Y bus. ஸோ எவ்வளோ வரும்னா நம்ம வந்து Y பஸ்ஸோட சைஸ் நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ்க்கு வந்து அந்த ரோ நம்பர் ஈக்குவலாக இருக்கும், ரோவும் காலமும். அப்போ 100 × 100 சரியா, அதாவது 100/100ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10,000 வரும். ஸோ இது வந்து டோட்டல் எலமெண்ட்டு. ஸோ 90% வந்து ஸ்பேஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 90% வந்து ஸ்பேஸ். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒய் பஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒய் பஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அது ஐ திங்க் செகண்ட் யூனிட்டில் இருக்கும், பட் இது வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயே கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒய் பஸ்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ். இதுனா ஒய் பஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ 90% ஸ்பேஸ் அப்படின்னா எவ்வளோ 90%? ஸோ 9,000. ஸோ இது வந்து டிடக்ட் பண்ணிடுங்க. ஸோ டிடக்ட் பண்ணிங்கன்னா மீதி 10,000 9,000 டிடக்ட் பண்ணும்போது 1000 இருக்கும். இந்த 1000ல் எகெயின் நம்ம வந்து லைன் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். பட் ஒய் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் தவிர மீதி என்ன டயகனல் எலமெண்ட்ஸும் இருக்கும். டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா சம் ஆஃப் த ரியாக்டன்சஸ் கனெக்டட் டு தட் பர்டிகுலர் பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் Y11, Y22, Y33, Y44. ஸோ இந்த மாதிரி அப் டு YNN. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பஸ்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்க அட்மிட்டன்சஸ் வந்து ஆட் பண்ணுறதோட எலமெண்ட்ஸ் தான் இது. சரிங்களா? டயக்னல் எலமெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து டிடெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம லைனை வந்து கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் இப்போ Y12னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் அந்த பஸ் 1ஐயும் பஸ் 2ஐயும் கனெக்ட் பண்ணுற லைனோட ரியாக்டன்ஸோட அட்மிட்டன்ஸ்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ இங்கே ஒரு லைன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம அடுத்து டிடெக்ட் பண்ணி ஆகணும் இதுலேருந்து. ஸோ அப்போ டோட்டல் டயகனல் எலமெண்ட்ஸ் ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு தெரியும் இல்லையா பஸ் 10/10 மேட்ரிக்ஸ் சைஸு. ஸோ அப்போ வந்து 100/100 மேட்ரிக்ஸு. ஸோ அப்போ வந்து டயகனல் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 100 இருக்கும். ஸோ இதை டிடெக்ட் பண்ணிடுங்க. ஸோ யூல் கெட் 900. சரிங்களா? ஸோ இந்த 900 பார்க்கும்போது எக்ஸப்ட் டயகனல் இல்லாமல் அதே மாதிரி ஸ்பேஸ் இல்லாமல் இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா
இது y பஸ்ஸோட நம்ம ப்ராப்பர்ட்டி தெரியும், சிமெட்ரிக்கல். y12 is equal to y21 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். y23 is equal to y32. ஸோ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போ டிரான்ஸ்மிஷன் லைன், ஸோ இங்கேயே நான் எழுதுகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் is equal to, ஸோ இந்த ரிமைனிங் இருக்க 900 divided by 2. ஸோ ஏன்னா மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கல், அதனால் இந்த 2ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ you will get 450. So answer is A, 450. Okay, next 10th question. The bus admittance matrix of a power system is given. So இதில் பார்த்தீங்கன்னா பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் Y பஸ் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா, 3x3 மேட்ரிக்ஸ். The impedance of the line between 2 and 3 will be equal to. அவங்க கேட்குறது வந்து என்ன கேட்குறாங்கன்னா இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து between the line buses 2 and 3 அதுக்கு மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ பஸ் அண்ட் 2 and 3க்கு இன்பிட்வீனில் கரெக்டாக இருக்க அட்மிட்டன்ஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ 2 and 3னா செகண்ட் ரோ தேர்ட் ஒன். சரியா, இதுதான் வந்து y23. ஸோ இந்த ஆஃப் டயங்கல் எலமெண்ட்ஸ் y பஸ் மேட்ரிக்ஸில் ஆஃப் டயங்கல் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் சம்னு சொல்லுவோம். அதாவது மைனஸ் ஆஃப் admittances connected between the two buses. For example, yij அப்படின்னா minus of admittances between buses I and j. ஸோ அப்போ அந்த மைனஸ் சைன் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இம்பிடன்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது எகைன் ஒரு மைனஸாக மல்டிபிள் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அப்போ வந்து Z23 தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ Z23 is equal to மைனஸ் இன்வெர்ஸ் எடுத்தாகணும். சரிங்களா, ஏன்னா இது வந்து அட்மிட்டன்ஸு, இம்பிடன்ஸ் வேணால் இன்வெர்ஸ் எடுத்தாகணும். 1/y23. ஸோ மைனஸ் 1/, ஸோ y23 வந்து எவ்வளோ அப்படின்னா 10j ஆர் j10. ஸோ இது வந்து நீங்கள் இந்த j வந்து இங்கே நியூமரேட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு மைனஸ் ஜேன்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 1/10 வந்து 0.1. ஸோ ஆன்சர் இஸ் A plus j.1. So answer is A. Next அடுத்து 11th question. So for the Y bus matrix of a 4 bus system given in per unit, buses having shunt elements are. So இங்கே Y bus matrix வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 பஸ், மொத்தம் வந்து 4 பஸ் இருக்குது. அந்த 4 பஸ்ஸில் ஷண்ட் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டயங்கல் எலிமெண்ட்ஸில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம், ஆஃப் டயங்கல் எலிமெண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து y11 அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சம் ஆஃப் த அட்மிட்டன்சஸ் கனெக்டட் டு த பஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் y12 அப்படின்னா இங்கே y பஸ் மேட்ரிக்ஸில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இது வந்து பாசிட்டிவ் சம்மு, ஆஃப் டயங்கல் எல்லாமே நெகட்டிவ் சம்மு. அப்போ மைனஸ் ஆஃப் த அட்மிட்டன்சஸ் between line 1 and 2, between 1 and 2. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் ஒரே ரோவில் இருக்கிற வேல்யூஸ், அதாவது ஃபஸ்ட்டு பஸ் கூட என்னென்ன லைன் கனெக்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ y12ங்கிற மாதிரி y13, y14 அப்படின்னு இந்த டோட்டலாக ஃபஸ்ட்டு பஸ் கூட என்னென்ன லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ அதெல்லாம் ஆட் பண்ணும்போது இந்த டயகனல் எலிமெண்ட்ஸோட வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஷண்ட் எலிமெண்ட் ஒன்று இருந்ததுன்னு அர்த்தம். அந்த ஏதோ ஒரு அந்த பஸ்ஸில் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஷண்ட் எலிமெண்ட் வந்து கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இன்பிட்வீன் லைனில் வர வேல்யூஸ்க்கு வந்து மேட்ச் ஆகாது. ஷண்ட் எலிமெண்ட்ங்கிறது வந்து ஒன்லி வந்து டயகனல் எலிமெண்ட்ஸில் மட்டும்தான் ஆட் ஆகும். ஷண்ட் எலிமெண்ட்ஸோட அட்மிட்டன்ஸ் வந்து எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா ஒன்லி டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ஆட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ், இது எல்லாமே நெகட்டிவ் சம். அதனால் நீங்கள் வந்து சைன் பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த சைன் விட்டுட்டு அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது 2 + 2.5, ஸோ 4.5 வருது. இங்கே வந்து அந்த சைன் விட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது மைனஸ் இங்கே -5 இருக்குன்னா +5 எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ 2 + 2.5 4 வருது. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஷண்ட் எலிமெண்ட் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பஸ்ஸில்
ஷண்ட் எலிமெண்ட் வந்து இருந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பஸ், இதுதான் Y22. சரிங்களா? Y22. ஸோ இப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 + 4 6, 6 + 2.5 8.5 வருது. இது வந்து 10 கூட ஈக்குவல் வரல. சரியா? 10 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அப்போ வந்து செகண்ட் பஸ்ஸும் வந்து என்னாச்சுன்னா ஷண்ட் எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் பஸ்லேயும் ஷண்ட் எலிமெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பஸ் Y33, இது Y33. ஸோ இதில் அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஆஃப் டைன் எலிமெண்ட்ஸ் இங்கே சேம் ரோவில் என்ன இருக்குது? 2.5 2.5 ஆட் பண்ணிங்கன்னா 5 5 + 4 9 வந்தது. இந்த சைன் வந்து நீங்கள் மைனஸில் இருந்தால் ப்ளஸில் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ சரியாகிடுச்சு. அப்போ 2.5 + 2.5 5 + 4 வந்து 9 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ இதில் வந்து ஷண்ட் எலிமெண்ட் கிடையாது. இதில் வந்து ஷண்ட் எலிமெண்ட் கிடையாது தேர்ட் பஸ்ஸில். அடுத்து ஃபோர்த் பஸ் Y44. ஸோ இந்த Y44ல் ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 + 4 8 வந்துடுது. ஸோ அப்போ ப்ளஸ் சைடு தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ 4 + 4 வந்து 8க்கு ஈக்குவலாக வந்துருச்சு, டயங்கல் எலிமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ இதுலேயும் வந்து ஷண்ட் எலிமெண்ட் கிடையாது. அப்போ ஷண்ட் எலிமெண்ட் எதில் இருந்திருக்கு அப்படின்னா பஸ் 1 and 2. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் சி. ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வந்து மேட்ச் ஆகணும். ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸில் இருக்க சேம் ரோ கூட அது மேட்ச் ஆகலைன்னா அங்கே வந்து ஷண்ட் எலிமெண்ட் வந்து இருக்குன்னு அர்த்தம். மேட்ச் ஆனிச்சுன்னா ஷண்ட் எலிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஷின். The network shown has impedances in per unit. ஸோ per unitல impedances கொடுத்துருக்காங்க. The diagonal element Y22, diagonal element Y22 of the bus admittance matrix Y bus of the network is. அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா diagonal element Y22 கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே கொஷின் இட் செல்ஃப் they have mentioned that the given values are impedances. Given values are impedances. சப்போஸ் இது கொடுக்கல, இம்பிடன்சஸ் கொடுக்கலன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அது வந்து கொடுத்துருக்க வேல்யூ வந்து இம்பிடன்ஸா இல்லை அட்மிடன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்கும் போது +J கொடுத்துருந்தா அது வந்து இம்பிடன்ஸ். அதுவே இங்கே வந்து -Jன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அட்மிட்டன்சஸ். அப்போ இதுபடி பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்க வேல்யூ வந்து அவங்களே சொல்லிட்டாங்க இம்பிடன்சஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு ப்ளஸ் இருக்குது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ Y22 அப்படின்னா சம் ஆஃப் த அட்மிட்டன்சஸ் கனெக்டட் டு த பஸ் 2. சம் ஆஃப் த அட்மிட்டன்சஸ் கனெக்டட் டு த பஸ் 2. இப்போ பஸ் 2க்கு என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கு? ஸோ இங்கே ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு, இது ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் சரிங்களா, சண்ட் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய அட்மிட்டன்ஸோட சம்மு. ஆனால் கொடுத்துருக்கிறதுல வந்து இம்பிடன்ஸ் இருக்குது, அதனால் ரெசிப்ரோக்கல் எடுத்து சம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ 1/J.1 ப்ளஸ் 1/J.1 ப்ளஸ் 1 this capacitive reactance is -J20. ஸோ இதில் வந்து 1/J.1 எவ்வளோ வரும்னா 10. ஸோ இது வந்து -J வரும். 1/J வந்து என்ன வரும்னா -Jன்னு வந்துடும். ஸோ இங்கே ஒரு -J10. ஸோ இது 1/-J என்ன வரும்னா +Jன்னு வந்துடும். ஸோ 1/20 is 0.05. ஸோ you'll get answer. ஸோ -J19.95. ஸோ option D is the correct answer. So next 13th question. So a 3 bus network is shown. Here 3 bus network கொடுத்திருக்காங்க indicating the per unit impedances, per unit impedance of each element. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதும் வந்து per unit impedance தான் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன அந்த கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அங்கே சப்போஸ் இம்பிடன்ஸ்னு மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது இம்பிடன்ஸா இல்லை அட்மிட்டன்ஸான்னு சொல்லிட்டு. ஸோ இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, Y பஸ் மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? Y பஸ் ஆஃப் த நெட்வொர்க் இஸ். ஸோ சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் எலிமெண்ட் Y11 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ரிக்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா -10 இருக்குது, -15 இருக்குது, ஸோ 0.3 இருக்குது, 0.1 இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் Y11 செக் பண்ணிங்கனாவே எந்த மேட்ரிக்ஸ் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ Y11 அப்படின்னா சம் ஆஃப் த அட்மிட்டன்சஸ் கனெக்டட் டு த பஸ் 1. அப்போ அட்மிட்டன்ஸ்னால் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது இம்பிடன்ஸாக இருக்குது, அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து இங்கே 0.1 இருக்கு இல்லையா, J.1. ஸோ 1/J.1. ஸோ ப்ளஸ் 1/J.
இங்கே ஒன் மோர் எலிமெண்ட் பஸ் 1 கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 0.2 ஓகே 0.2. ஸோ இது வந்து 10 வரும் இல்லையா. ஸோ மைனஸ் ஜே 10 வரும். ஸோ மைனஸ் J5 வரும். ஸோ ஃபைனலி வில் கெட் மைனஸ் J15. ஸோ இதில் வந்து இந்த J வந்து இங்கே கொடுக்கல, பட் எல்லாத்துலேயும் காமனாக அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ y11 வந்து -15, இந்த சைனையும் சேர்த்துக்கணும் சரிங்களா. இந்த மைனஸ்கிற இந்த சைனையும் சேர்த்துக்கணும். ஸோ -15. ஸோ அப்போ -15 இருக்கிறது ஆப்ஷன் பி தான். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நீங்கள் மற்ற எந்த எலமெண்ட்ஸையும் வந்து செக் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். த பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் இஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நெட்வொர்க்குக்கு பட் பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ த மார்க்டு பராமீட்டர்ஸ் ஆர் பர் யூனிட் இம்பிடன்சஸ். இங்கே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டீட்டெயில்ஸ் த மார்க்டு பராமீட்டர்ஸ் ஆர் பர் யூனிட் இம்பிடன்சஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ வந்து இம்பிடன்ஸ்னு சொல்லிட்டாங்க, பர் யூனிட் இம்பிடன்ஸ்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தேவை வந்து ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் தான் வேணும் சரிங்களா. ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் தான். அப்போ நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு ஈச் எலிமெண்ட்ஸும் வந்து அட்மிட்டன்ஸ் வந்து சம் பண்ணும்போது இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து சம் பண்ணணும். இப்போ இது y11 சரிங்களா. ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னா y11 சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் அட்மிட்டன்சஸ், சம் ஆஃப் த அட்மிட்டன்சஸ் கனெக்டட் டு த பஸ் 1ன்னு அர்த்தம் சரிங்களா. பட் இங்கே இம்பிடன்ஸ் இருக்குது, அதனால் ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் y11 ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுங்கள், அதுலேருந்தே உங்களுக்கு வந்து எந்த ஆன்சர்னு சூஸ் பண்ணிடலாம். ஸோ y11 பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல், ஏன்னா இங்கே இம்பிடன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 0.2 வரும் இல்லைங்களா. 1/0.2 ப்ளஸ் 1/0.2 வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். வர ரிசல்ட் வந்து இப்போ இங்கே y11 வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ், அது வந்து பாசிட்டிவ் சம் தான், சைன் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை சரிங்களா. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ்வலாக இம்பிடன்ஸ் வந்து ஜேன்னு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், லைன் ரியாக்டன்ஸ் தான் யூஸ்வலாக அது. ஸோ அப்போ வந்து ஜே வந்துருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஜே வருதுங்கிறப்போ உங்களுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் இருக்கும்போது மைனஸ் ஜேன்னு வந்துடும் இல்லைங்களா. ஸோ மைனஸ் ஜே 1/0.2 இஸ் 10/2 5. ஓகே 5. ஸோ இங்கே அடுத்தது ஜே 5. ஸோ யூ வில் கெட் -10 அண்டு ஜே இருக்கும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, இந்த ஜே உங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல மைனஸ் வராது. ஸோ அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ரியாக்டன்ஸ் தான் கொடுத்துருக்குது, தட் மீன்ஸ் இம்பிடன்ஸு. ஸோ அதனால் இங்கே ஜே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து லைனோட ரியாக்டன்ஸ் தான், அதனால் ஜே வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா -10, அப்போ y11 வந்து இங்கே -10 இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மற்றதில் எதுவுமே மேட்ச் ஆகலை. இதில் 10 இருக்குது, ஆனால் சைன் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 15th. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு அதே மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் அந்த எக்ஸ்பிரஷனை கூட கேட்கலாம், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். இதுக்கு வந்து ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் chosen as base values for common per unit representation. That is per unit reaction diagrams வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா. ஒரு ஹோல் நெட்வொர்க் இருக்குது, பவர் சிஸ்டம் நெட்வொர்க். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் லெவலில் இருக்குது. அண்டு பேஸ் வந்து காமனாக ஒரே ஒரு வேல்யூ தான், பேஸ் MVA. ஸோ பவர் வந்து சேமு, பட் வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு வோல்டேஜில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஹோல் நெட்வொர்க்கை ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ, ரியாக்டன்ஸ் டயக்ராம் கன்வெர்ட் பண்ணுறப்போ we are choosing mainly two base electrical quantities. அது என்ன அப்படின்னா பேஸ் MVA அண்டு பேஸ் KVA. ஸோ இது ரெண்டு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேஸ் வேல்யூ சூஸ் பண்ணுறோம். ஸோ பேஸ் MVA அண்ட் பேஸ் KVA. So next is 16th. So what is the relationship between base KVB and base KV and percentage reactance? ஸோ இப்போ யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த Z per unit நியூ ஃபார்முலாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் பர் யூனிட் வேல்யூஸ் ஃபார்முலாவில் பேஸ் MVA தான் யூஸ் பண்ணியிருப்போம், பேஸ் MVA தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பேஸ் வந்து கேவி வந்து பேஸ் கேவின்னு தான் யூஸ் பண்ணியிருப்போம் சரியா, கேவிபின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பவர் பார்த்திங்கன்னா MVAன்னு தான் யூஸ் பண்ணியிருப்போம். தட் மீன்ஸ் பேஸ் MVAன்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ அந்த இதில் எது சேஞ்சஸ் வரும்னா அந்த 10 to the power அந்த பவரில் வருது இல்லைங்களா, அந்த டேர்ம்ஸ் மட்டும் சேஞ்சஸ் வரும். அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் அண்டு ரிலேஷன் பிட்வீன்
பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நார்மல் பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர் யூனிட் ரியாக்டன்ஸ் இன்ட்டு 100. சரிங்களா? பர்சன்டேஜ் reactance is equal to per unit reactance into 100. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணும்போது பார்த்துருப்போம் அந்த ரியாக்டன்ஸ் வேல்யூ வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம அதை வந்து பர் யூனிட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10% அப்படின்னா 0.1 சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இங்கே பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர் யூனிட் ரியாக்டன்ஸ் இன்ட்டு 100. ஸோ இப்போ அதை வந்து ரிலேட் பண்ண போகிறோம் சார். ஸோ இப்போ பர் யூனிட் ரியாக்டன்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும். இசட் அதாவது ஆக்சுவல் ரியாக்டன்ஸ் டிவைடட் பை பேஸ் ரியாக்டன்ஸ். actual reactance, so spelling actual reactance by base reactance, so into 100. but in the base reactance pathina base impedance nu oru formula sollirpen kvb square divided by mv nu sollirundhen illengla kvb square divided by mv nu sollirundhen, that is base impedance solliட்டு. ஸோ அதே சேம் ஃபார்முலா தான், பட் இங்கே வந்து எம்ஏக்கு பதிலாக கேவிஏ எழுதுகிறோம். ஸோ அப்போ வந்து என்ன சேஞ்ச் வரும்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஆக்சுவல் ரியாக்டன்ஸ். ஸோ இது அப்படியே இருக்குது. இப்போ இதுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இங்கே நியூமினேட்டரில் இருக்கிறது இங்கே இருக்கும், பட் டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே வந்துடும் இல்லைங்களா? ஸோ பேஸ் அவங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேவி தான் கொடுத்துருக்காங்க. சரி, கேவிஏ தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேவிஏ டிவைடட் பை ஸோ நமக்கு வந்து இந்த பேஸ் இம்பிடன்ஸ் ஆர் பேஸ் ரியாக்டன்ஸில் நமக்கு வந்து நியூமரேட்டர் என்ன வந்திருக்கும் கேவிபி ஸ்கொயர் டிவைட் பை எம்ஏ இருக்கும். பட் எம்ஏக்கு பதிலாக நம்ம கேவிஏக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா பேஸ் கேவி ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த பவர் மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 10⁻³ இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் 10⁻6 வந்துடும். ஸோ அப்போ 6 வரும்போது இங்கே 10⁻³ இருக்குது, இங்கே 10⁻6 இருக்குது. அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதாவது 10⁻3 இங்கே ஒரு 10⁻3. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இன்னொரு 10⁻3 இங்கே வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்ட்டு 1000 வரும். இன்ட்டு 1000 இது நார்மலாக இங்கே இருக்க இந்த 100 வந்து இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ். சரிங்களா? பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் கேவிஏ அண்ட் பேஸ் கேவி. ஸோ தட்ஸ் ஆல். ஒரு 15 கொஷின்ஸ் 16 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 16 கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திங்க் பண்ணி ஒரு 2 மார்க்ஸில் சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் வந்து மற்ற பார்ட்லாம் நான் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணல அதிகமாக அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி 2 மார்க்ஸில் கேட்குன்னா இந்த போர்ஷன் தான் கேட்பாங்க. மற்ற போர்ஷன் நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டைரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். அதனால் அது ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் ஏதாவது 2 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து டெஃபினேஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி அது சும்மா ரீட் அவுட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் டைரக்ட் கொஷின்ஸ். 2 மார்க்ஸ் மட்டும் இது கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து 2 மார்க்ஸில் வரும். ஓகேங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.